குறிப்பாக மீன், ஒரு விதமான மீன் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மீன். இந்த மீனில் சில நச்சுக்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்கங்க. இந்த மீன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. என்ன பிரச்சனைனாங்க, இந்த மீனை நீங்கள் நல்லா வேக வச்சாலும் இல்லை நீங்கள் நல்லா வறுத்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சு அப்படிங்கிறது அழிக்க முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க 6 பேர் கொண்ட குடும்பம் கடல் உணவு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே 2 பேர் இறந்துட்டாங்க. 4 பேர் உடல்நிலை இன்னமும் கவலைக்கிடமா இருக்கு. இது நடந்தது கேரளாவில் அப்படின்னாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு வாரத்தில் நடந்த ஆய்வு முடிவுகள் கிட்டத்தட்ட அதை தான் தெரிவிக்குது. ஆக இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் கூட நடக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை இன்னைக்கு வெளியிடணும் அப்படின்னு நினைச்சேங்க. ஏன்னாங்க பொதுவாக உணவு சாப்பிட்ட பின் அந்த உணவு தரமற்ற உணவா இருக்கு, இல்ல சில நுண்ணுயிர்கள் பாக்டீரியா கிருமிகள்னால உணவு கெட்டு போயிருக்கு, அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதோட அறிகுறிகள் அப்படியே கிளியரா தெரியுங்க. ஆனா இவங்களுக்கு அறிகுறிகளும் நார்மல் ஃபுட் பாய்சனிங்க்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஹோட்டல் வெளிஞ்சத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ல ஆய்வு நடத்திய அதிகாரிகள் உணவோட தரம் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இதுல இருக்கிறதா தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ அவங்களோட ஆய்வை எதனால் இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு வேறு விதமாக யோசித்து பார்க்கும்போது மீன், கடல் உணவு தான் இதில் ஒரு முக்கியமான கல்பிரிட்டாக அவங்க பார்க்குறாங்க. இந்த கடல் உணவில் என்ன பிரச்சனை வருங்க? குறிப்பாக மீன், ஒரு விதமான மீன் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மீன். இந்த மீனில் சில நச்சுக்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்கங்க. என்ன பிரச்சனைனாங்க, இந்த மீனை நீங்கள் நல்லா வேக வச்சாலும் இல்லை நீங்கள் நல்லா வறுத்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சு அப்படிங்கிறது அழிக்க முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த நச்சு கலந்த மீன் கடல் உணவை சாப்பிட்ட உடனேயே வாந்தி வர்றது நார்மல். ஆனால் வாய் மரத்து போகுது, குமட்டல் அதிகமாக இருக்குது, தலை சுற்றல் ஏற்படுது. இது சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துல ஆரம்பிக்குது. இது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வாய் மட்டும்தான் முன்னாடி மரத்து போச்சு. இப்போ கை கால்கள் எல்லாம் மரத்து போகுது, வலுவு இழந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, நடக்க முடியல, பேசுறதுக்கு சிரமப்படுறாங்க. இது நம்ம பொதுவாக ஒரு ஃபுட் பாய்சனிங், நார்மல் ஃபுட் பாய்சனிங்கில் பார்க்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு அறிகுறிகளை. அடுத்து 3வது ஸ்டேஜ் முழு உடலுமே செயல் இழந்து போகுது, சுவாசிக்க முடியாமல் போகுது, பிபி வேகமாக இறங்குது. அடுத்த ஸ்டேஜ் இறப்பு. இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நஞ்சு பேர் டெட்ரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நஞ்சுங்க. இந்த நஞ்சு குறிப்பாக இவங்க ஒரு விதமான விஷயத்தை சாப்பிட்ருக்காங்க, அதனால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மீன் முட்டைகள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மீன் முட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மீன் முட்டைகளில் அதிகமாக இந்த நஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1. 2வது ஸ்குவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய் மீன், இதுலேயுமே இந்த மாதிரி ஒரு நஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3வது பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன் மாதிரி அதோட வாய்ப்பகுதி இருக்கும், இந்த வகை மீன்கள். 4வது சில விதமான நண்டு, கடல் நண்டுக்கள், நத்தைகள், ஏன் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பிரான்ஸ், ஷ்ரிம்புன்னு சொல்லக்கூடிய இறால் இதில் கூட இந்த சிக்வாடாக்சின் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தோட தமிழ்நாட்டில் கிடைச்ச சாம்பிளில் எக்ஸாக்டாக ஒரு மீன் எடுத்து அதில் உள்ள சாம்பிளில் இந்த டாக்ஸின், சிக்வாடாக்சின் அப்படின்னு இது ஒரு கிளாஸ் ஆஃப் கேட்டகரி, அந்த நஞ்சு இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. அதை கேரளா கோட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எடுத்த சாம்பிளில் இந்த மீனில் இவ்வளோ ஃபிஷ் இருந்துச்சு. ஆங்கிலத்தில் ரெட் ஸ்னாப்பர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மீன் தான். ஆக இந்த நஞ்சு டெட்ரோடாக்சினோ சிக்வாடாக்சினோ இந்த நஞ்சு இருக்கக்கூடிய இந்த மீனை சாப்பிட்டோன்னா எந்த விதமான மருந்து, இப்போ பாம்பு கடிச்சா கூட விஷமுறிவு சிகிச்சை இருக்குது, அந்த மாதிரி விஷமுறிவு சிகிச்சை இதுக்கு கிடையாது. ஒன்லி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், வென்டிலேட்டரில் தான் வச்சு பேஷண்ட்டை உயிர் பிழைக்க வைக்க முடியுங்கிறது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் எந்த மீனில் இந்த நஞ்சு இருந்துச்சு அப்படின்னா சங்கரா மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகை. ஆக சங்கரா மீன், இறால், பிரான்ஸ், ஷ்ரிம்பு வகைகள், கணவாய் மீன் முட்டைகள், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கிய மருத்துவ தகவல்கள் அப்பப்போ நானே என்னோட சேனலில் கொடுத்துக்கிட்டு வரேன். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.